ஸோ அஃபிஷியலி கேரளாவை நம்ம இனிமேட்டு கேரளம்னு தான் சொல்லணும். ஏன்னா அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துலேயுமே வந்து பில் பாஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டோட நேமையும் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டோட பவுண்டரிஸ் அண்ட் ஏரியாவெல்லாம் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டேட் நினச்சா கொண்டு வர முடியுமா அப்படின்னா கிடையாது. பாராளுமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து நேமையோ இல்லை அந்த ஏரியாவையோ சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ கேரளாவே எடுத்துப்போம். கேரளா வந்து எப்படி கேரளமாக மாறுச்சுன்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருந்துச்சுன்றதை நம்ம பார்ப்போம். இந்திய அரசியல் அமைப்பில் ஆர்டிகல் 3ல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டோட பவுண்டரிஸாக இருக்கட்டும் இல்லை ஏரியாவாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ஸ்டேட்டோட நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கலை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் படி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இப்போ பாராளுமன்றத்தில் இந்த கேரளாவை கேரளமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 24 ஜூன் 2024 கேரளாவில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அதாவது கேரளாவை வந்து கேரளம்ன்ற நேமுக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் இன்னுமே கேரளம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா கேரளான்னு தான் இருக்குது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணணும்னு தான் பார்த்தீங்கன்னா முன்மொழிகிறாங்க. ஸோ சட்டமன்றத்தில் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொப்போசலாக வைப்பாங்க. யூனியன் கவர்மெண்ட் வந்து அந்த ப்ரொப்போசலை வந்து பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு அகெயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்சர்ன்ஸை கேட்பாங்க. ஸோ எல்லாருக்குமே இது ஓகேவா நேமை மாற்றலாமா அப்படின்ற ஒரு கன்சர்னை கேட்ட பிறகு எல்லாருக்குமே ஓகேன்ற பிறகு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் பில்லை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேரளாவுக்கு என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஆல்ட்ரேஷன் ஆஃப் நேம் பில். ஸோ இந்த ப்ரொப்போசலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டாவிலையுமே வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பாஸ் பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிரசிடென்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிக்கணும். சைன் பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா இது வந்து சட்டமாக மாறும். ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் மூலிமா தான் பார்த்தீங்கன்னா கேரளமாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா கேரளா பில்லுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இன்னும் பிரசிடென்ட்டோட சைன் மட்டும் பண்ணணும். அஃபிஷியலாக சைன் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ கேரளா வந்து கேரளமாக நேம் அஃபிஷியலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸில் சந்திக்கலாம். Until then, bye.